ஏஐயோட காட்ஃபாதர் ஜாஃப்ரே ஹிண்டன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு ஏஐ பத்தி. ஏஐ வந்து ஹியூமன்ஸை அவுட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்றாரு. தட் இஸ் ஒரு கிரியேட்டிவான ஒரு ஒர்க்கை கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஏஐ வந்து அதை பெட்டரா சால்வ் பண்ணும். ஒரு ப்ரொஃபசர் வந்து சொல்லி தர்றது இருக்குல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு புரியுற மாதிரி அதை ஏஐ வந்து பெட்டரா சொல்லி தர ஆரம்பிச்சிடலாம். சாட் ஜிபிடி வந்து உங்க ப்ரொஃபசர் உங்க டீச்சரை விட பெட்டரா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஒரு டிசைன் வந்து நீங்க கஷ்டப்பட்டு நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ற ஒரு டிசைனை விட ஒரு பெட்டரான டிசைனை ஏஐ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஏஐ பண்ணிடும்னு சொல்றாரு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் இஸ் a black box problem. ஏஐ வந்து எப்படி யோசிக்குதுங்கிறது அதை டெவலப் பண்றவங்களுக்கே இப்போ தெரியல அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி, அப்புறம் வந்து கிளவுட், இந்த மாதிரி நம்ம நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸை பத்திலாம் கேள்விப்படுறோம். கரெக்டா? இதை எழுதுறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்டா ஏன் இந்த பதில் சொல்லுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. ஒரு கோடி ஸ்விட்ச் கொடுத்துட்டு இந்த பதில் வந்து எந்த ஸ்விட்ச்னால இது வந்துச்சுன்னு கேட்டா யாரு கண்டுபிடிக்கிறது? அது அப்படி டெவலப் பண்றவங்கனாலேயே ஏஐ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, எதனால இந்த பதிலை கொடுக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இட் இஸ் a very big problem. ஒரு கிரியேட்டர்னால அந்த கிரியேஷன் என்ன பண்ணுதுங்கறத புரிஞ்சுக்க முடியலனா அது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஜெனரேட்டிங் ஏஐஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும்னு சொல்றாரு. இப்போ ஏஐ டெவலப் பண்றதுக்கு மனுஷங்க தேவைப்படுறாங்க. பட் ரொம்ப சீக்கிரமா ஏஐ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிரும். சிட்டியே வந்து சிட்டி அசெம்பிள் பண்ணா எப்படி இருக்கும்? வசீகரன் தேவையில்லை, ஆனா ஏஐ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்கிறாங்க. சோ இன்னைக்கு கோடுக்கு வந்து ஏஐ ஹெல்ப் பண்ணுதா? அந்த ஏஐ வந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் அதுவே ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்காம அதுவே வந்து இன்னொரு ஒரு ஏஐ கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ற அளவுக்கு ஏஐ வந்து சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. செவன்த் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா ஒரு நாள் நீங்க ஒரு வீடியோ பாப்பீங்க. அந்த வீடியோ பாக்குறப்போ அது ஏஐயா மனுஷனான வித்தியாசம் தெரியாம நீங்க முழிச்சு நிப்பீங்க. ரொம்ப சீக்கிரமா ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஆனா பேசுறது ஒரு ரோபோட்டா, ஐ மீன் ஏஐயா இல்ல ஒரு மனுஷங்களான்னு தெரியாம நிப்பீங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப தள்ளி இல்ல, ரொம்ப சீக்கிரமா வித்தின் 1 or 2 இயர்ஸே இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. மனுஷங்களுக்கு மனுஷன் எது ஏஐ அப்படின்னு வித்தியாசம் தெரியாம முழிச்சு நிக்கிற நாள் ரொம்ப சீக்கிரமா இருக்குங்கிறாரு. எய்த் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட சாட் ஜிபிடி கிட்டயோ இல்ல ஜெமினி கிட்டயோ இந்த எந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்டா இருக்கட்டும், நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா அது அதை செய்யும். அதுதான் அதோட வேலை. அதோட ரோபோட்டோட வேலையை நம்ம சொல்றதை அதை செய்யறது மட்டும்தான். அதை தாண்டி யோசிக்கிறது கிடையாது. கரெக்டா? பட் ஒரு நாள் நம்ம அது கிட்ட ஏய் ஷட் டவுன் பண்ணு, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது பதிலுக்கு நான் ஷட் டவுன் பண்ண முடியாதுன்னு சொல்ற நாளும் தள்ளி இல்லைங்கிறாரு. அகைன் எனக்கு தெரியல, சங்கர் வந்து ஒரு பயங்கரமான படத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்காருன்னு எனக்கு தோணுது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ வந்து ரெஃப்யூஸ் பண்ணும். நீ ஷட் டவுன் பண்ணு அப்படின்னு நீங்க ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, எஸ்பெஷலி அதை வந்து நிறுத்துற மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்குறப்ப, நீங்க இங்க போங்க போனா அதெல்லாம் செய்யும். ஆனா நீங்க அதையே நிறுத்துற மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஏஐ வந்து மறுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு யோசிக்கிற திறன் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கும். அண்ட் அன்னைக்கு ஒரு பெரிய அன்னையில இருந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது மனிதர்களுக்குன்னு அவர் நம்புறாரு. நைன்த் ஒன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிரும் ஏஐன்னு சொல்றாரு. ஏஐ வச்சு நீங்க வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பொய்யை நம்ப வை அப்படின்னா ஏஐனால நம்ப வைக்க முடியும். எல்லா மக்களுக்குமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சா இந்த மினிஸ்டர் வீட்ல, எல்லாரையுமே வந்து இன்னொரு ஒரு டாபிக்கை சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுதுன்னா, இவ்வளவு நாள் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆர்மி அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. கரெக்டா? பாட் ஆர்மி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் ஏஐ வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணி விட்டுரும். ஸோ ஈஸியா கவர்மெண்ட்னால ஏஐ கண்ட்ரோல் பண்ணி மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த கவர்மெண்ட்டையே ஏஐனால மாத்தி வைக்க முடியும். மக்களை வந்து எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்றது, எலெக்ஷன்ஸ்ல விளையாடுறது, இதெல்லாத்தையும் ஏஐனால பண்ண முடியும். அண்ட் அந்த நாளும் ரொம்ப சீக்கிரமா இருக்குதுன்னு அவர் நம்புறாரு.